ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபுட் இஸ் லவர் 2020. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மஷ்ரூம் புலாவ். இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மஷ்ரூம் புலாவ் செய்ய ஒரு குக்கரில் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் ஊற்றி காய வச்சுருக்கேங்க. எண்ணெய் நல்லா காய்ஞ்சதும் ஒரு 10 முந்திரியை வந்து உடச்சி வச்சுருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் வந்து சீரகம் வச்சுருக்கேன். ஒரு ஸ்டார் அனிஸ் வச்சுருக்கேன். 3 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு பட்டை வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இதை ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாங்க. அது நல்லா வதங்கினதும் நான் வந்துட்டு ஒரு வெங்காயம் வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 5 மிளகாய் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் மட்டும்தான் இதுக்கு காரமே, அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதே ஒரு தடவை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறினதும் அதில் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு வதங்கினது கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேங்க. புதினா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுலேயே வந்துட்டு நான் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். அது சேர்த்துக்கிறேன். இதை வந்து எண்ணெயிலே ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து பட்டாணி வதங்கினாங்க நான் வந்து மஷ்ரூம் சேர்த்துக்கிறேங்க. மஷ்ரூம் வந்துட்டு நான் ஒரு 200 கிராம் மஷ்ரூம் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்துட்டு சேர்த்து ஒரு தடவை நல்லா வதக்கிக்கலாம். பச்சை பட்டாணி வந்து ஆப்ஷனல் தாங்க, நீங்கள் வேணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இப்போ மஷ்ரூம்ஸ் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கணும். இப்போ மஷ்ரூம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் வந்துட்டு ஒரு டம்ளர் ரைஸுக்கு வந்துட்டு 1.25 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றுக்கிறேன். பாஸ்மதி ரைஸ் தான் நான் ஊற வச்சுருக்கேன். பாஸ்மதி ரைஸுக்கு பார்த்திங்கன்னா 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுவோம். மஷ்ரூமே வந்துட்டு தண்ணி விட்டுருக்கு, அதனால் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது கொதி வரட்டும். இதுக்கு உப்பு தேவைன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரைஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு மீடியம் விசிலில் வந்துட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துடலாம். இல்லை ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ சவுண்ட் அடங்கிடுச்சுங்க. நான் ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்துட்டு வந்துருக்குன்ட்டு. நீங்கள் வந்து நான் தண்ணி யூஸ் பண்ணேன், அதுக்கு பதிலாக வந்துட்டு தேங்காய் பாலும் யூஸ் பண்ணாங்க. தேங்காய் பால் யூஸ் பண்ணும்போது இன்னும் நல்லா ரிச்சாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான மஷ்ரூம் புலாவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களை வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்.